Hi friends, welcome to my channel Learn with Vyas. So நம்ம இன்னைக்கு exercise 2.4 ல third sum பார்க்கலாம். Already first and second sum பார்த்தாச்சு. So இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the nth term of the following sequence கொடுத்திருக்காங்க. இப்போ sequences இல்ல series நம்ம கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம nth term கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? So இது பேசிக்கலா இது nth term எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இதுக்கு தனி ப்ரொசீஜர் மெத்தட்லாம் கிடையாது. கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான். லாஜிக் இல்ல காமன் சென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? So just trial and error method தான். இதுல நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, 1 க்கு அப்புறம் 2 போகுது, 2 க்கு அப்புறம் 3 போகுது. சோ இதுல என்னவா இருக்கலாம், மேல n கீழ n+1, மேல n n+1 ரெண்டும் மேட்ச் ஆகுதா? சோ n by n+1 இத நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டேர்மும் நமக்கு மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 வரும் நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 0 a1 1 by 1+1 that's equal to 1 by 2. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 தான் நம்ம போடணும், ஆனா 1 by 2 வருது. சோ இந்த இது வந்து வொர்க் அவுட் ஆகாது. சோ அடுத்து ட்ரை பண்ணலாம். an is equal to இங்க என்ன இருக்கு, இது என்னன்னு எடுத்துக்கலாம், இது n-1 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 - 1 0 ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதுவும் மேட்ச் ஆகும் இல்லையா? கீழ n ன்னு எடுத்து மேல வந்து n-1, n ல இருந்து -1 ஆகுது. இதோட ரிவர்ஸ் லாஜிக் போடுறேன். அப்போ 1 - 1 வரும்போது உங்களுக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன போடலாம், n-1 by n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் ட்ரை பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 - 1 by 1 that's equal to 0 by 1 that's equal to 0. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்துருச்சு. அடுத்த டேர்ம் வருதா பாத்துடலாமா? அடுத்த டேர்ம் செகண்ட் டேர்ம் 2 - 1 by 2, 2 - 1 ன்னா 1 by 2. சோ செகண்ட் டேர்மும் நமக்கு வந்துருச்சு. தேர்ட் டேர்ம் வந்து 3 - 1 by 3, 3 - 1 ன்னா 2, 2 by 3. சோ தேர்ட் டேர்மும் வந்துருச்சு. சோ இதுதான் நமக்கு தேவையான அந்த nth term formula. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் லாஜிக் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2 5 10 17 இப்படின்னு சொல்லிட்டு 3 இங்க வந்து 3 ஆட் ஆகுது, இங்க வந்து 5 ஆட் ஆகுது, இங்க வந்து 7 ஆட் ஆகுது. அதாவது ஆட் நம்பர்ஸ் ஆட் ஆயிட்டே போகுது இல்லையா? சோ ஆட் நம்பர்ஸ் ஆட் ஆயிட்டு போனா நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சோ வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து one term first 1 square plus 1, so போட்டா உங்களுக்கு 2 வருது. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் 2 square plus 1 போட்டா 4 plus 1 5 வருது, மேட்ச் ஆகுது. தேர்ட் டேர்ம் 3 square plus 1 போட்டா 10. சோ இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வருது. சோ நீங்க என்ன பண்ணலாம், இதோட ஃபார்முலா என்ன, an is equal to n square plus 1. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணா உங்களுக்கு வந்துது இல்லையா? சோ இங்க நான் ஆல்ரெடி இத அரைவ் பண்ணிட்டேன். n square plus 1 தான் உங்களுக்கு இதோட லாஜிக். இது டைரக்டா உங்களால பண்ண முடியாது, கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் வச்சு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு உங்களால கொண்டு வரலாம். இதுக்கான மெத்தட்லாம் கிடையாது. இந்த சீரிஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இதுக்கு மேட்ச் ஆற மாதிரி ஒரு nth term ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். அதாவது எந்த டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு அந்த ஆன்சர் வரும். இப்போ ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னானே a4 is equal to 4 square plus 1 that's equal to 16 plus 1 17. சோ இதுதான் ஃபோர்த் டேர்ம் இல்லையா? 17 வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்து 3 8 13 18. சோ என்ன ஆகுது, எல்லாமே 5 ஆட் ஆயிட்டே போகுது. சோ ஈக்குவலா 5 ஆட் ஆயிட்டே போகுது. இது AP ல இருக்கு. நீங்க AP ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். நான் இது AP யூஸ் பண்ண வேண்டாம், ஜெனரலா ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால ஜெனரலாவே ட்ரை பண்ணுவோம். சோ இது என்னது 5 ஆட் ஆகுது. அப்ப என்ன நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 ல இருக்கு. சோ 5 என்னன்னு வச்சுக்கிறேன் அந்த நம்பர். சோ 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன a1. சோ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா a into 1 வந்து 5 வந்துரும். 3 உங்களுக்கு வரணும். சோ 3 வரணும்னா -2 போடணும். சோ 5 into 1 - 2 is equal to 3. செகண்ட் டேர்முக்கு வொர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் is equal to 5 into 2 minus 2. 5 2s are 10. 10 minus 2 is equal to 8. சோ செகண்ட் டேர்மும் நமக்கு மேட்ச் ஆகுது. தேர்ட் டேர்ம் பார்க்கலாமா? 5 into 3 minus 2. 15 minus 2 is 13. So நமக்கு தேவையான nth term ஃபார்முலா இதுல 5n minus 2. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துரும். இப்படிதான் அந்த இதெல்லாம் உங்க எக்ஸாம்பிள் சம்ஸ், இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். நிறைய क्वेश्चंस இதுல இருந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக சொல்றேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்னன்னா an ஒரு nth term ஃபார்முலா கொடுத்தாங்க. find a6 a13 கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, வெரி சப்ஸ்டிடியூஷன் தான். சோ 6th term 13th term கண்டுபிடிக்கணும். சோ a6 னா 5n இருக்கிற இடத்துல 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 into 6 divided by 6 plus 2. So 5 6 are 30 divided by 8. 30 divided by 8 நம்ம 2 ஆல பண்ணா 4 times 15 times. So 15 by 4 வருது. ஓகேங்களா? அதே மாதிரி a13 is equal to 5 into 13 divided by 13 plus
2 ஓகேவா so 5 into 13 எவ்வளோ உங்களுக்கு 65 வரும் 65 by 15 so 5 table 5 3s are 5 1 times 13 by 3 ஓகேங்களா அவ்வளவுதான் சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சு போச்சு புக் பேக்ல உங்களுக்கு இந்த ரெண்டு ஆன்சரையும் மாத்தி கொடுத்திருப்பாங்க அது கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுல என்ன அதே சேம் சப்ஸ்டிடியூஷன் தான் a4 a11 4th டேர்மும் 11th டேர்மும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க so a4 n க்கு பதிலா 4 போடுறேன் so 4 square minus 4 so that's equal to minus of 4 square வந்து 16 minus 4 so 16 minus 4 எவ்வளவு minus of 12 that's equal to minus 12 fourth term next 11th term கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க n க்கு பதிலா 11 போடுறேன் 11 square minus 4 so 11 minus அப்படியே இருக்கும் 11 square என்ன 121 minus 4 so 121 minus 4 என்ன 117 so that's equal to minus 117 minus விட்டுற கூடாது so bookல உங்களுக்கு plus 117 கொடுத்திருப்பாங்க அது தப்பு minus 117 தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த சம் போலாமா fifth sum போலாம் fifth sum அதே தான் find eighth term 15th term கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க n வந்து ஈவனா இருந்துச்சுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் n ஆடா இருந்துச்சுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இது ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்ல கூட இந்த மாதிரி சம்லாம் நம்ம பாத்துறோம் சோ n வந்து ஈவனா இருக்கு n ஈவனா இருந்துச்சுனா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் n square minus 1 by n plus 3 so n என்ன நமக்கு n is equal to 8 தான் so 8 square minus 1 by 8 plus 3 so 8 square என்ன 64 minus 1 divided by 8 plus 3 is 11 so 63 by 11 தான் உங்களோட ஆன்சர் ஓகேங்களா சோ அதே மாதிரி a15 க்கு a15 வந்து ஒரு ஆட் டேர்ம் so n is odd னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் n square by 2n plus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் சும்மா n க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு so 15 square by 2 into 15 plus 1 so 15 square is 225 divided by 2 into 15 30 plus 1 31 so 225 by 31 so further divide பண்ண முடியாது அதனால இங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது ஆன்சர் ஓகேங்களா ஈஸி தான் அடுத்த லாஸ்ட் 6th term பார்க்கலாம் if a1 is equal to 1 a2 is equal to 1 a1 a2 first term second term கொடுத்துட்டாங்க so an is equal to 2a n minus 1 2a n minus 2 if n is greater than or equal to 3 அதாவது third termல இருந்து n is greater than or equal to 3 னா 3 4 5 இந்த மாதிரி third term n belongs to natural number கொடுத்தாங்க so n is greater than third termல இருந்து வரதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் first and second term ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா வராது so third termல இருந்து யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க nth term ஃபார்முலா so find the first six terms கேக்குறாங்க ரொம்ப ஈஸி first six terms கண்டுபிடிக்கணும் just substitution தான் first term தெரியும் second term தெரியும் நம்ம டைரக்டா third term கண்டுபிடிக்கலாம் so a3 is equal to 2 into a n minus 1 கொடுத்திருக்கு so 3 minus 1 plus a n minus 2 3 minus 2 so இது என்ன வருது 2 into a2 plus a1 so a2 a1 நமக்கு ரெண்டு தெரியும் a2 1 a1 1 so இங்க a1 பதிலா a2 க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் a1 க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் so 2 plus 1 3 உங்க ஆன்சர் third term வந்து உங்களுக்கு 3 so இப்போ fourth term கண்டுபிடிக்கலாம் a4 is equal to same தான் 2 into a4 minus 1 plus a4 minus 2 ஓகேங்களா சோ என்ன வரும் 2a3 plus a2 வருது இப்போ a3 நம்ம போனது தான் கண்டுபிடிச்சோம் அது வந்து நமக்கு 3 so 2 into 3 plus a2 வந்து நமக்கு 1 so 2 3s are 6 6 plus 1 7 so இது a4 அடுத்த ஈக்குவேஷன்ல a5 ல வந்து உங்களுக்கு a4 வரும் 2 into a5 minus 1 plus a5 minus 2 so இது சால்வ் பண்ணா 2 into a4 5 minus 1 plus a3 வருது a4 நமக்கு என்னன்னு தெரியும் 2 into a4 வந்து 7 plus a3 வந்து நமக்கு 3 னு தெரியும் அவ்வளவுதான் 2 7s are 14 14 plus 3 is 17 ஓகேங்களா சோ அடுத்து 6th term 2 into a6 minus 1 plus a6 minus 2 so 2 into a5 plus 2 into a4 இங்க 2 இல்ல சார் a4 தான் so 2 into a5 என்ன நமக்கு 17 plus a4 வந்து 7 so 2 into 17 is 34 plus 7 that's equal to 41 அவ்வளவுதான் கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் 6 டர்ம்ஸ் எழுதிடலாமா 1 1 அதுக்கு அப்புறம் என்ன வருது 3 வருது அதுக்கு அப்புறம் 7 அதுக்கு அப்புறம் 17 41 ஃபர்ஸ்ட் 6 டர்ம்ஸ் நம்ம எழுதியாச்சு இந்த சீரிஸ் ஓட சோ இது எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப ஈஸி தான் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அடுத்த வீடியோஸ்ல நான் APGP எல்லாமே சால்வ் பண்ணி வச்சிருக்கேன் arithmetic progression பேசிக் வீடியோ எடுத்திருக்கேன் geometric progression கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் எல்லாமே என் பிளேலிஸ்ட்ல இருக்கும் சோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த பேசிக் வீடியோவோட லிங்க் நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you